பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 54. என்ன மிஸ்டர் சஞ்சீவன், கிளம்பலாமா என்றான் இன்பரசன். சார், ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க. நான் எங்கள் அப்பாவை கொல்லலை. நான் எப்படி சார் எங்கள் அப்பாவையே? அவன் சொல்லி முடிக்கும் முன் இன்பரசன் பார்த்திபனை அழுத்தமாக பார்த்தான். ஐயர்கிட்ட ஏதாச்சும் நல்ல நேரம் கேட்டிருக்கியா பார்த்திபன்? அதை கேட்டதும் வேகமாக சஞ்சீவனின் அருகில் சென்று அவன் கையில் விலங்கை போட்டினான் பார்த்திபன். சார் ப்ளீஸ் கொஞ்சம் என்னை பேச விடுங்க. சஞ்சீவன் கெஞ்சிக் கொண்டே இருக்க அவன் சட்டை காலரை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்தான் இன்பரசன். அதுவரை காவலர்களும் சஞ்சீவனும் மட்டும் உள்ளே பேசிக்கொண்டிருக்க அவனை வெளியே இழுத்து வந்த கோலத்தை பார்த்து வேலை செய்பவர்கள் எல்லோரும் திகைத்து நின்றார்கள். சார் என்றவாறே சஞ்சீவனின் பிஏ ஓரடி முன்னே எடுத்து வைத்தான். கான்ஸ்டபிள்ஸ், குறுக்க எவன் வர்றானோ அவனுங்க எல்லாத்தையும் அள்ளி ஜீப்பில் போடுங்க. இன்பரசனின் மிரட்டலில் எல்லோரும் ஒடுங்கி நின்று கொண்டனர். சார், நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு. வாரண்ட் இருக்கா? காட்டுங்க. பின்னே நகர்ந்து விட்டாலும் அவன் பிஏ விடாமல் கேட்டான். அவனை ஏளனமான ஒரு பார்வை பார்த்த இன்பரசன் திரும்பி சஞ்சீவனின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். அதை கண்ட எல்லோரும் திகைத்து சிலையாக நின்று விட்டனர். கையை முறுக்கி தன் காப்பை ஏற்றிவிட்ட இன்பரசன், இங்கே வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் வேணுமா என்றான் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்து. அதன் பிறகு யாருடைய வாயும் திறக்கவே இல்லை. இப்போ போலாமா மிஸ்டர் சஞ்சீவன் என்று கேட்டுவிட்டு அங்கே சமையல் செய்யும் பெண்ணை பார்த்து, அம்மா, உங்கள் முதலாளி அம்மா எங்க என்று கேட்டான். சார், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்தால் நாங்கள் சகல மரியாதையோடு அவங்க பையனை கூட்டிகிட்டு போயிருக்கோம்னு சொல்லிடுங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக ஜீப்பில் ஏறி அமர்ந்து கொண்டான். விசாரணை அறையில் கையில் விலங்கோடு அமர்ந்திருந்தான் சஞ்சீவன். சார், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் சொல்ல வர்றதை கூட கேட்க மாட்டீங்களா? அவன் குரலில் கொஞ்சமும் கோபம் இல்லை, கெஞ்சும் பாவனையில்தான் கேட்டுக்கொண்டு இருந்தான். தாராளமாக சொல்லுங்க சார், யார் வேண்டாம்னு சொன்னாங்க? ஆனால் என்கிட்ட இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சார் வருவார். அவர்கிட்ட என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லுங்க என்றான் பார்த்திபன். அதேபோல் சிறிது நேரத்தில் சஞ்சீவனின் எதிரில் வந்து அமர்ந்தான் இன்பரசன். இப்போ சொல்லுங்க, என்கிட்ட என்ன சொல்லணும் என்றான் அழுத்தமான பார்வையை அவன் மேல் வீசி. சார், நான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணலை. அப்புறம் என்றான் தாடையை தடவிக்கொண்டே நம்பாத பார்வையோடு. ப்ளீஸ் சார், நான் சொல்கிறத கேளுங்க. கேட்குறேன் கேட்குறதுக்கு தானே உங்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கேன். அப்போது உங்களுக்கு சண்மதி யாருன்னு தெரியாது? தெரியும் சார் என்றான் தலையை குனிந்து கொண்டே. அப்போ தெரிஞ்சுதான் அவளுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. அவன் அமைதியாக இருந்தான். சண்மதியோட அம்மாவுக்கு உங்கள் அப்பா செஞ்ச துரோகத்துக்காக அவரை கொலை பண்ணிட்டீங்களா? இதுவரை தலை குனிந்து இருந்தவன் நிமிர்ந்து அவனை எரிக்கும் பார்வை பார்த்தான். நீங்கள் சொல்கிறது தப்பு. நான் அவரை கொலை பண்ணலை. அப்புறம் அவர் துரோகம் பண்ணது சண்மதியோட அம்மாவுக்கு இல்லை, என்னோட அம்மாவுக்கு என்றான் கோபமாக. அப்பா, பார்த்தியா பார்த்தி, எவ்வளவு கோபம்! இதே கோபத்தில் தான் அப்பாவை கொன்னுட்டாரு போல. ஐயோ சார், ப்ளீஸ் திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதீங்க. என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் என்று விட்டு சொல்லத் தொடங்கினான் சஞ்சீவன் வெளிநாட்டிலிருந்து வந்த பிறகு கம்பெனியின் பொறுப்பை எடுத்து நடத்த தயாராகி கொண்டிருந்தான். அப்போது ஒரு முறை கணேசனை காண ஒருவன் கம்பெனிக்கு வந்தான். கணேசன் யாருக்கும் தெரியாமல் அந்த மனிதனுக்கு பணம் கொடுப்பதை பார்த்து விட்டான் சஞ்சீவன். அவனுக்குள் ஏதோ ஒரு சந்தேகம். ஏனெனில் தன் அப்பா எல்லோரிடமும் பணம் வாங்கியே பழக்கப்பட்டவர். இப்படி பணம் கொடுப்பவர் இல்லையே, அதுவும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக எதற்காக கொடுக்கிறார் என்ற எண்ணம் எழ அந்த மனிதனை தனியாக மடக்கி மிரட்டினான் சஞ்சீவன். கொடுத்த அடியில் உண்மையை உளறிவிட்டான் அவன். பல வருடங்களுக்கு முன்பு அவர்கள் கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தவன்தான் அந்த பன்னீர்செல்வம். ஒரு முறை கந்தவேல் இறந்த புதிதில் திலகவதி என்னும் பெண் கணேசனை தேடி வந்ததாகவும் அவரை பற்றி விசாரித்ததாகவும் அவர்தான் இப்பொழுது இந்த கம்பெனியின் முதலாளி என்று தெரிந்து திகைத்ததாகவும் அவன் கூறினான். அதன் பிறகு அவள் கணேசனை பார்க்காமலேயே சென்று விட்டாள் என்று கூறினான். அந்த பெண் வந்து விசாரித்ததை பற்றி கணேசனிடம் சொல்ல, இதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று தனக்கு பணம் கொடுத்ததாகவும் கூறினான். அந்த பெண் யார் என்று அவன் கணேசனை கேட்க, தன்னுடைய முன்னாள் காதலி, அதனால் தன் மனைவிக்கு தெரியக்கூடாது என்று மிரட்டியதாகவும் கூறினான். அதன் பிறகு சில மாதங்களில் அங்கிருந்த வேலையை விட்டு சென்று அவ்வப்போது வந்து கணேசனிடம் மிரட்டி பணம் வாங்கி செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான் பன்னீர்செல்வம். அந்த பெண் யார் என்று சஞ்சீவன் விசாரிக்க, அவர்கள் கம்பெனியின் முன்னாள்
அக்கவுண்டன்ட்டின் மகள் என்றாள் பன்னீர்செல்வம். இதையெல்லாம் கேட்ட சஞ்சீவனுக்கு தன் தந்தை மேல் கோபத்திற்கு பதில் பரிதாபமே வந்தது. முன்னாள் காதலி என்றால் தன் தாயை திருமணம் செய்வதற்கு முன்பே அவரை காதலித்திருக்கலாம். தொழில் கற்றுக் கொடுத்த மாமாவின் பேச்சை தட்ட முடியாமல் தன் தாயை திருமணம் செய்திருக்கலாம் என்று கணேசனின் மேல் பச்சாதாபம் கொண்டான். தங்கள் கம்பெனியின் வேலை செய்த ஒருவனின் மகள் என்பதால் அவன் தனக்கு தோன்றியதே சரி என்று நினைத்தான். தொடர்ந்து பன்னீர்செல்வம் கூறிய விஷயத்தை கேட்டு திகைத்தான். 1 வருடம் முன்பு திலகவதியை அவள் மகளோடு பார்த்ததாகவும் அவர்களை பற்றி விசாரிக்க திலகவதியின் கணவர் அவரோடு இல்லை என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டதாக சஞ்சீவனிடம் பன்னீர்செல்வம் கூறினான். அந்த பொண்ணுக்கு அப்பா உங்கள் அப்பா தான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. அதனால உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அதை பற்றி கேட்டேன். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லி எனக்கு இன்னும் பணம் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு என்றான் அவன். அந்த பெண்ணுடன் வாழ்ந்து ஒரு மகளையும் பெற்ற பின் எப்படி அவரால் என் அம்மாவை மணக்க முடிந்தது என்று அவர் மேல் கோபம் கொண்டான் சஞ்சீவன். திலகவதியை பற்றி பன்னீர்செல்வம் விசாரித்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அவரை காண சென்றவன் மீண்டும் திகைத்தான். பன்னீர்செல்வம் பார்த்ததாக கூறிய சில நாட்களிலேயே திலகவதி கரண்ட் ஷாக் அடித்து இறந்துவிட்டதை தெரிந்து கொண்டான். தன் அப்பாவிற்கு வேறு ஒரு பெண்ணுடன் காதல் ஏற்பட்டு அவர்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாள் என்று தெரிந்தால் தன் அம்மாவின் நிலை என்ன ஆகும் என்று பயந்தான். இந்த விஷயம் எப்பொழுதும் தன் அம்மாவிற்கு தெரிந்துவிடக்கூடாது என்று தீர்மானித்தான். அதற்காக திலகவதியின் மகளை சந்தித்து தங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் குறுக்கிடக்கூடாது என்று மிரட்டிவிட்டு வரலாம் என்று அவளை தேட சண்மதியை கண்டவன் மொத்தமாக உடைந்து போனான். என்னை விட என் தங்கை சந்தியாவை விட சிறிய பெண்ணா? அப்படியென்றால் என் அம்மாவுடன் திருமணமான பிறகும் நாங்கள் இருவரும் பிறந்த பிறகும் அவரோடு தொடர்பு இருந்ததா? தலையில் கை வைத்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டான். அவன் மனதில் ஏற்பட்ட வலியை விவரிக்க வார்த்தைகள் இல்லாமல் போனது. அம்மாவை இழந்துவிட்டு நிற்கும் அந்த சிறு பெண்ணை பார்க்கையில் அவனுக்கு பாவமாக இருந்தது. போதாதற்கு அவளுக்கு அவள் அப்பாவின் பெயரே தெரியவில்லை. அதை பற்றி அவள் அம்மா அவளிடம் சொன்னதும் இல்லை என்று தெரிந்து இன்னும் வேதனை கொண்டான். என்ன செய்வது என்று புரியாமல் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில்தான் வருண் சண்மதியை பாதுகாத்து கொண்டிருப்பதை கண்டுபிடித்தான். அவனுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று விசாரித்து தெரிந்து கொண்டான். வருண் எப்படியாவது படிப்பை காரணமாக வைத்து சண்மதியை வெளிநாட்டிற்கு அழைத்துச் செல்ல யோசித்து கொண்டிருப்பதை அறிந்தான். அதன் பிறகே ஒளிவிளக்கு ட்ரஸ்ட் பற்றி தெரிந்து கொண்டு அதன் மூலமாக சண்மதியை லண்டனுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தான் சஞ்சீவன். கம்பெனி பணத்திலோ அல்லது தன் அப்பாவின் பணத்திலோ உதவி செய்ய அவன் விரும்பவில்லை. யாரும் அவனிடம் எந்த கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது என்று நினைத்தான். அதனால் தன் சொந்த சம்பாத்தியத்திலிருந்தே அவளை படிக்க வைக்க முடிவு செய்தான். ட்ரஸ்ட் மூலமாகவே இலக்கியாவையும் வருணையும் சந்தித்து பழக்கம் ஏற்படுத்தி கொண்டான். சண்மதிக்கு தேவையான வசதி எல்லாவற்றையும் தான் தங்கி படித்த இடத்திலேயே செய்து கொடுத்தான். தன் தந்தை செய்த தவறுக்கு அந்த சிறு பெண் எதற்காக தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அதற்காக அவளை தங்களோடு வைத்து கொள்ளவும் முடியாது. தன் தந்தை செய்த விஷயத்தை பற்றி தன் தாய்க்கு தெரிந்தால் அவரால் தாங்க முடியாது என்று யோசித்தே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்தான் சஞ்சீவன். அது மட்டும் இல்லாமல் சண்மதி வருணை மட்டுமே கொஞ்சமாவது நம்பினாள். அதனாலும் நம்பிக்கையாக சண்மதியை வருணோடு தங்க வைத்தான். சார், இதை தவிர எனக்கு அப்போ வேற எதுவும் தெரியாது. எங்கள் அப்பா பண்ண தப்பால் பாதிக்கப்பட்டவ சண்மதி. அதனால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளவுதான். ஆனால் அது என் குடும்பத்தையும் பாதிச்சிடக்கூடாதுன்னு அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன். இத்தனை நாள் இதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. நேற்று தான் வருண் ஃபோன் பண்ணி சண்மதியோட அம்மாவை யாரோ கொன்னுட்டதா சொன்னான். என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உறுத்தல். அதனால் சண்மதி கிட்ட அவனோட அடையாளம் கேட்க சொன்னேன். அவள் சொன்ன அடையாளம் எல்லாம் என் அப்பாவுக்கு ஒத்துப்போக அப்படி இருக்கக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே சண்மதி கிட்ட என் அப்பாவோட ஃபோட்டோவை காட்டினேன். ஆனா என்று சொல்லி நிறுத்தி தன் கைகளையும் கண்களையும் இறுக மூடிக்கொண்டான். எங்கள் அப்பா என்று சொல்லி மீண்டும் நிறுத்தி, சி, அப்படி சொல்கிறதுக்கு கூட அசிங்கமாக இருக்குது சார். தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு குலுங்கி அழுதான். சில நிமிடங்கள் கழித்து கண்களை துடைத்து கொண்டவன் இன்பரசனிடம் கேட்டான். சார், எங்கள் அப்பா பண்ண அசிங்கம் எல்லாம் எனக்கு இப்போதான் தெரிஞ்சது. அப்புறம் எப்படி சார் அவரை நான் முன்னாடியே கொலை பண்ணியிருப்பேன்? ஒருவேளை உங்கள் அம்மாவுக்கு பண்ண துரோகத்துக்காக? விரக்தியாக புன்னகைத்தான் சஞ்சீவன். அந்த ஆளை கொண்டுட்டு நானும் ஜெயிலுக்கு போயிட்டா என் அம்மா தங்கச்சியோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா சார்? அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாதவனா நான்? வெறும் அனுமானத்தை வச்சு என்னால் நீங்கள் குற்றவாளி இல்லைன்னு ஒத்துக்க முடியாது மிஸ்டர் சஞ்சீவன் என்று விட்டு பார்த்திபனுக்கு கண்களை காட்ட அவன் சஞ்சீவனை இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தான். அதே நேரத்தில் சத்யபாமா வக்கீலோடு காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார். அதை கண்ட பார்த்திபன் வேகமாக இன்பரசனிடம் சென்று கூறினான். பார்க்கலாம்,
அந்த அம்மா அவங்க பையனை எப்படி நம்மக்கிட்ட இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. என்னை மீறி இங்கே யாராலும் எதுவும் பண்ண முடியாது என்றான் சிரித்து கொண்டே. சத்யபாமாவால் சஞ்சீவனை காப்பாற்ற முடிந்ததா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.